ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் அதாவது நம்ம ராஜி இருக்காங்களே குமுறி குமுறி அழுகுறாங்க. நம்ம கதிர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே போயிட்டு ராஜியோட கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாராங்க. பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழி ஆறுதல் சொல்லிட்டாரு. தண்ணியெல்லாம் குடிமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணாங்க. தேம்பி அழுதவங்க நம்ம கதிர் வந்து ஆறுதல் சொன்னோடனே அழுகை நிப்பாட்டிட்டாங்க. ஒரு வழியாக இங்கே இப்படி சமாதானப்படுத்த இன்னொரு பக்கம் மீனா செந்தில் குமுறி அழுவுறதை பார்க்கணுமே. அச்சோ, என் பொண்டாட்டி கஷ்டப்படுறாளே அவரே உள்ளுக்குள்ளே குமுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஏஞ்சி வந்தாங்க. வந்து கோமதி அம்மாவை பார்க்க வராங்க. கோமதி அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக நான் வாங்கிக்கிறேன்டி, போங்கடி, நீங்கள் எதுக்குடி சொல்லாம இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோமதி அம்மா 2 முறுக்க நீ முறுக்காதம்மான்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்த தங்கமயில் சந்தோஷப்படுறாங்க. நீ ஓவர் சந்தோஷப்படாதம்மா, உடம்புக்கு ஒத்துக்காதம்மா, கண்டிப்பாக இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க போய் அவங்க அம்மாட்ட இதை பேசிகிட்டு இருக்க கேப்பில் இந்த விஷயம் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கோமதி அம்மா கேட்க, தங்கமயில்கிட்ட சொன்னீங்கல்ல, அவங்க தான் போட்டு விட்டாங்கன்னு சொல்லி விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் மேலே கோவத்தோட கிளம்பி வந்தாங்க 2 பேரும். வீராங்கனியாக வந்தவங்க கேள்வி கேட்கலான்னு பார்த்தோன்னே பெட்ரூம்குள்ளே இருக்காங்க. வாங்க உள்ளன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தவங்க பெட்ரூம்லையும் அடுத்தவங்க விஷயத்துலையும் எட்டி பார்க்க மாட்டோம். சும்மா அம்மா நோஸ்கட்டு மூக்கு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு பாரு, தங்கமயில் எடுத்து ஒட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தங்கமயிலுக்கு ஏதோ விருந்து வைக்கிற மாதிரி வாங்கன்னு சொல்லி கேட்க, வாங்கன்னு எதுக்கு கூப்பிடுறீங்க, மாமாட்ட இந்த விஷயத்த சொன்னீங்களான்னு கேட்க, ஆமாங்க நாங்கள் நடந்து போகும்போது மாமா வந்தார், அப்போ நான் யதார்த்தமாக சொல்லிட்டேங்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, டியூஷன் விஷயத்தில் நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன், என் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்கன்னு கண்ணாப்பின்னான்னு அந்த பொண்ணு திட்டி விட்டுருச்சு. நீ என்ன சொன்னாலும் உரைக்க போகிறதில்லம்மா, ஏன்னா அவங்க அம்மா தான் குடும்பத்தை பிரிக்கணும்னு கூட்டாக சொல்லி கொடுத்துட்டாங்களே, அதனால் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கம்மா, நீ வந்து அதை பார்க்காதம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கவனமாக இருந்துக்கோங்க, இதுக்கப்புறம் எங்கள் விஷயத்தில் தலையிட்டீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு சவால் விட்டு போயிட்டாங்க. ஓகே.